அதுக்கு இன்னைக்கு நைட்டு நேரத்தில் டிஃபன் வந்து பொங்கல். இந்த பொங்கலுக்கு வந்து பச்சரிசி வெண்பொங்கல் பச்சரிசியும் 1 டம்ளர் பச்சரிசினா 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டையும் கலந்து 1க்கு 4 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சா இது மாதிரி குழஞ்சிருக்கும். அரிசி எவ்வளோ வைக்கணும்? அரிசி 1, பருப்பு 1/2, தண்ணி 4. ஓகே. இது மாதிரி நல்லா குழஞ்சி வரும். ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருக்கேன். நல்லா குழையணும்பா. பொங்கல்னாலே குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும், சாதமே தெரியக்கூடாது. இது மாதிரி குழைச்சி வச்சுட்டு அப்புறம் ஒரு இல்ப சட்டியில் ரிஃபைண்ட் ஆயில் ஆர் நெய் எது பிடிக்கிறதோ அதை விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு கரண்டி விட்டுட்டு ரிஃபைண்ட் ஆயில் விடணுங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன், நெய் ஆகாது உடம்புக்குன்ட்டு. இந்த ரிஃபைண்ட் ஆயில் விட்டுட்டு அதில் இந்த ரிஃபைண்ட் ஆயில் ஒரு கரண்டி இருக்குது. இதை வந்து நல்ல குழஞ்ச அரிசி. அப்புறம் இதில் வந்து ரிஃபைண்ட் ஆயிலில் கொஞ்சம் மிளகு தட்டியும் போடலாம், அப்படியேவும் போடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரம். அப்புறம் பெருங்காயம். அது பொரிஞ்சப்புறம் அதில் இஞ்சி இது மாதிரி சீவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு சீவி வச்ச இஞ்சியை போடணும். சீவி வச்சது இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு பொரிச்சப்புறம் முந்திரி வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஜனோட்டி பண்ணால முந்திரிலாம் போடலை, முந்திரி போட்டால் மிக்ஸாக இருக்கும். இதில் போட்டு இந்த வேக வச்சிருக்கிற பொங்கலை அதில் போடணும். அரிசி நல்லா குழஞ்சிருக்கணும். அதை அதில் போட்டு நல்லா கிளறிடணும். அடி ஓட்ட இது நல்லா எல்லாம் கலக்கிற மாதிரி நம்ம தாளிச்சு கொட்டினது இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் இது மாதிரி நல்லா குழஞ்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி பட் டெலிஷியஸ் டிஃபன். அப்புறம் முந்திரி பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு எல்லாம் முந்திரி பருப்பு மட்டும்தான் போடலாம். முந்திரி பருப்பு போடணும், போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது தேவையான உப்பு போட்டு அவ்வளோதான். கடைசியில் ஒரு வாசனைக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டால் நல்லாயிருக்கும். நெய் வந்து நம்ம சாப்பிடும்போது சர்வ் பண்ணும்போது தட்டில் போட்டு நெய் விட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். இதில் விட்டால் எல்லாம் உறிஞ்சிடும். அதனால் சர்வ் பண்ணும்போது நான் விடுறதுக்கு பதிலாக இப்போயே 1 ஸ்பூன் விட்டுறேன். அவ்வளோதான். இதுதான் பொங்கல். இதுதான் வெண்பொங்கல். அதுக்கு சைட் டிஷ்ஷு இது வெண்பொங்கலுக்கு இது வெண்பொங்கல். இதுதான் புளிகோசு பாருங்க. இது புளிகோசுலாம் பண்ணியாச்சு. அது சொல்ல வேணால் சொல்லிடுறேன். இது மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் எங்கள் வீட்டில் ஒன்று பண்ணுவார். எங்கள் வீட்டு அது மட்டும்தான் அதை பண்ணுவார். ஜென்ரலாக யாருக்கும் பிடிக்காது. வெறும் புளி, புளியை ஊற வச்சுட்டு இதை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு இல்ப சட்டியில் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், 2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை தாளித்து கொட்டி புளியை கரைச்சி அதில் விட்டு ரொம்பலாம் கொதிக்க வேணாம். ஜஸ்ட் பிறகு வெறும் தண்ணியாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கொதிச்சோடனே அதுக்கு கொஞ்சம் உப்பை போட்டு எடுத்து வச்சிடணும். இது வந்து புளிகோசு பார்க்குறதுக்கு ஏதோ ரொம்ப சிம்பிளமாக இருக்கும், ஆனால் அது காம்பினேஷன் அது ப்ளஸ் சட்னிங்க விட எங்கள் வீட்டில் புளிகோசு பண்ணுவேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் தேங்காய் சட்னி பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு அதுக்கும் வெறும் இந்த தேங்காய் துருவி வச்ச தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு உப்பு, துளி பெருங்காயம் போட்டு அரைச்சிடணும். இது தேங்காய் இதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய், உப்பு, தேவைக்கேற்ற பெருங்காயம், இதை போட்டு இதை மிக்சியில் அரைச்சி சட்னி. ஸோ இன்றைக்கி வந்து சட்னி, வெண்பொங்கல் அண்டு புளிகொசு பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.
வெரி வெரி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளின்னு 2 நாள் இருக்குது. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.